வேண்டாமா, அவன்கிட்ட கேட்டோம்னா அவன் சண்டை போடுவான், எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். எப்படியும் நாம சொல்றது அவனுக்கு பிடிக்காது. அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு? இது எல்லாத்தையும் தெரிஞ்சு அவன்கிட்ட போய் பேசுறதுங்கிறது முட்டாள்தனம். வேற ஏதாவது யோசிப்போம். நாம அப்போ என்னதாண்டி பண்றது? ஏய், ஒரு காரியம் பண்றியா? என்னம்மா சொல்லு. பேசாம சுப்பு கிட்டே ஒரு ஐடியாவை கேளு. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உன்னையும் என்னையும் விட அவ தீவிரமா யோசிப்பா. நம்மளுக்கு தோணாத ஏதாவது ஒண்ணு அவளுக்கு தோணும். கொஞ்சம் ஏடா கூடமா இருந்தாலும் சமயத்துல அவ ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். ஹேய், எதுக்கு இப்ப சிரிக்கிற? நான் ஒன்னும் தப்பா சொல்லல. ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தா சுப்புக்காக தான் நாம இவ்ளோ மெனக்கிடுறோம். அவ வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, அவ இந்த வீட்டுக்கு வரணுங்கிறது தான் அவளோட விருப்பம்னா, அதுக்கு ஏதாவது ஒரு வழியை நீயே கண்டுபிடிச்சு சொல்லுன்னு அவகிட்ட கேக்குறதுல என்னடி தப்பு? தப்பே இல்லம்மா. இன்னும் சொல்லணும்னா, நீ இப்படி அவளையே கேட்க சொன்னேங்கிற விஷயத்தை அவகிட்ட சொன்னேன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி, இத பாரு, நீ எனக்கு சாப்பாடு எடுத்து வை. பசி ரொம்ப உயிர் போகுது. நான் சுப்புக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். இரு வரேன். சொல்லுங்க அண்ணி, சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல சுப்பு. ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ண. சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம்? சுப்பு, நீ உடனடியா இந்த வீட்டுக்கு வரணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. அம்மாவும் நானும் பேசிட்டு இருந்தோம். அப்பா கிட்ட அம்மா கேட்டு பார்த்திருக்காங்க. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வர்றதில்ல அப்பாவுக்கு இஷ்டம் இல்ல. சரி, சூர்யா கிட்ட கேட்கலானா அவன் கோவப்பட்டு சண்டை தான் போடுவான். அவன்கிட்ட கேட்கறதே வேஸ்ட். அப்பதான் அம்மா சொன்னாங்க, நீ சுப்பு கிட்டே ஒரு ஐடியா கேள அப்படின்னாங்க. உனக்கு ஏதாவது தோணுதான்னு கொஞ்சம் பாரு சுப்பு. ஆனா நீ இந்த வீட்டுக்கு சீக்கிரமா வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லு. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டோம்னா நீ இங்க வர்றதுக்கு ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காதுன்னு எனக்கு தோணுது. யோசிக்கிறேன் அண்ணி. எப்ப அத்தையே நாங்க வந்தாகணும்னு சொல்லிட்டாங்களோ, இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பா ஏதாவது யோசிக்கிறேன். ஒருபடியான ஐடியாவோட நாங்க வரேன். ஓகேவா? நீங்க நிம்மதியா சாப்பிட்டு தூங்குங்க. இப்ப சாப்பிடணும். அம்மா உன் கூடவே இருக்கேன். நானும் நீயும் கடைக்கு போலாம். ஓகேயா? என்னடா காயத்ரி சாப்பிடறத எடுத்துட்டு வா. போலானே. ஓகேவா? இப்படி உட்கார காயத்ரி. அப்பாவையும் கூட்டிட்டு போலாம். சரி. அம்மா இப்ப சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவாங்க. நீ சாப்பிடணும்னா? பாப்பா ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், அதுக்கப்புறம் நானும் சாப்பிடணும். சரி. இந்தாப்பா சாப்பிட கூட. சாப்பிடு. பாப்பாக்கு. சாப்பிடுமா. பாப்பா. நீ சாப்பிடுமா. ஒரே ஒரு வாய் நீ சாப்பிடு. இப்படி ஆயிட்டாளே, எப்படி இவ்வளவு சரி பண்ணி கரையேத்த போறோம்னு தெரியலையே. கவலைப்படாதீங்கம்மா. இப்ப நம்மளுக்கு தேவை பொறுமை. இவ கையில வச்சிருக்கா பாருங்க அந்த குழந்தை பொம்மை. நம்ம காயத்ரி அந்த குழந்தை மாதிரி. எனக்கு நம்பிக்கை இருக்குமா இவ சரியாயிடுவான்னு. நான் வச்சிருக்கிற நம்பிக்கை நீங்களும் வச்சிருந்தீங்கன்னா, குழந்தைய வளர்த்து நம்ம ஆளாக்குற மாதிரி நம்ம காயத்ரியை சரி பண்ணி கொண்டு வந்துடலாமா. ஏய், என்னப்பா இப்படி சொல்ற? குழந்தைய வளர்த்து ஆளாக்குறதுங்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட விஷயமா? இல்லம்மா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். மெடிசின்ஸ் இருக்கு, பாத்துக்கிறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குமா. காயத்ரி மீண்டு வந்துருவா.
அம்மா இதை கொஞ்சம் பிடிங்க. சொல்லுங்க அத்தை. மாப்பிள, காயத்ரி சாப்பிட்டாளா? சாப்பிட்டுட்டு இருக்கா அத்தை. அதெல்லாம் விடுங்க. மாமா எப்படி இருக்காரு சொல்லுங்க. இருக்கார் மாப்பிள. எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. அங்க காயத்ரி என்ன பண்றா? அவ சாப்பிட்டாளா சாப்பிடலையா? பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்க முடியலையேன்னு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஐயோ அத்தை, காயத்ரியை பத்தி நீங்க எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்க. நாங்க தான் இங்க இருக்கோம்ல அவளை பாத்துக்க. நான் இருக்கேன், வனிதா இருக்கா, அம்மா இருக்காங்க. முதல்ல டாக்டர் என்ன சொன்னாங்க சொல்லுங்க மாமாக்கு. என்னத்த சொல்றது? கெட்ட நேரம் சுத்தி சுத்தி அடிக்கும்னு யாரு கண்டா? காலை உடைச்சிட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மனுஷன் எப்பதான் எந்திரிச்சு நடப்பாரு? என்ன ஆக போகுது? ஒன்னும் புரியல மாப்பிள. அத்தை, எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. மாமா சீக்கிரமாவே நடக்க ஆரம்பிச்சிருவாரு. நான் ஒண்ணு பண்றேன். நான் இன்னும் ½ அன் ஹவர்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல மாமாவை பாக்குறேன். ஐயோ வேண்டாம் மாப்பிள. நீங்க அங்க காயத்ரி பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கோங்க. இவரை நான் பாத்துக்கிறேன். இவரை விட்டுட்டு என்னால அங்க கிளம்பி வர முடியாது. அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இங்க 1க்கு 2 பேர் நாங்க இருக்கோம். அம்மா பாத்துப்பாங்க. நான் இன்னும் 30 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்ன? சரிங்க மாப்பிள. ஓகே, பாய். உன் மாமனாருக்கு இப்ப எப்படி பாருக்கு? பரவாயில்லையா அம்மா? கால்ல கட்டு போட்டுருக்காங்களா? டாக்டர்ஸ் அப்பப்போ வந்து செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணு பண்றேன்மா. நான் போயிட்டு மாமாவை மட்டும் பாத்துட்டு வந்துடுறேன். சரி. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நீ காயத்ரி பாத்துக்கிறியா? ஏண்டா இதெல்லாம் நீ சொல்லணுமா? நான் பாத்துக்க மாட்டேன் அவள. இல்லம்மா, உனக்கு வேற வீட்ல எவ்வளவோ வேலை இருக்கு. அதுக்கு நடுவுல இவ்வளவு வேற நீ பாத்துக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும்பா. என் மருமகளை பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு சிரமமும் கிடையாது. நீ போ, அவருக்கு எப்படி இருக்கோ போய் பாத்துட்டு வா போ. சரிம்மா, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு அந்த மாத்திரை கொடுத்துருமா. சரி, நான் பாத்துக்கிறேன்டா. நீ கிளம்பு. அம்மா, இந்தா சாப்பிடுறியா? கொஞ்சமா கொஞ்சமா ஆக்காட்டு. இது பாரு, கொஞ்சமாவது சாப்பிடணும். சரியா? போடுமா? கொஞ்சமா, இன்னும் கொஞ்சம். வேணாமா? வேணாமா? சரி, நாம மாடிக்கு போய் மாத்திரை போட்டுட்டு தூங்கலாம். சரியா? வா, எழுந்துற. வா, மேல. சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வளம்பரத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன். தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. சந்திரா, 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 வா, சீக்கிரம் வா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன். நான் சொல்றது மட்டும் நீ கவனமா கேளு. என்னாச்சு வீரா? இரு, யாரும் வரமா இருக்கல. சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவர் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லா விஷயத்தையும் விவரமா நான் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நான் சொல்றேன் சார். எதுவும் இங்க சொல்லிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். புரியுதா? வீணா இங்க பேசிட்டு இருக்காத. சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் தப்பு வரணும். புடிங்க.
ஆரம்பிச்சிட்டாயா? யோ நீங்க இந்த பக்கம் போய் பாருங்க. ஓகே சார். நீ கூட வாயா. தப்பிக்கோடா பாக்குற வாடா உன்னை ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டறடா சார் என்ன ஓட்டா டேய் அங்க வந்து இருக்கடா உனக்கு வாடா ஏய் ஏறா ஏறா பாத்தீங்களா சார் நான் சொல்லல கரெக்டா நான் சொன்ன மாதிரி நடந்தா இல்லீங்களா இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து என் குடும்பத்தை அழிக்க பார்த்தானுங்க திருட்டு பசங்க கூட்டு போங்க சார் இவனுங்க சார் இவனுக்கு நல்லா கூட்டு போய் உள்ள வச்சு முட்டி கட்டுங்க சார் அப்பதான் புத்தி வரும் ஏய் என்னடா முறைக்கிற வண்டி அடியா எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் ஐயோ எங்க போனான்னு தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ டேய் காயத்ரிய காணும்டா என்னம்மா சொல்ற ஆமாண்டா வீடு முழுக்க தேடிட்டோம் அவளை காணோம் ஆமாப்பா அவளுக்கு சூடா பால் கலக்கி கொண்டு போய் கொடுக்கலாமேன்னு நினைச்சு கீழே வந்தேன்டா போய் பார்த்தா ரூம்ல காணும்பா ஏமா உங்களுக்கு அறிவே இல்லையா பால் காய்ச்சி 2 பேரமா போனோம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த வனிதா இல்லடா 2 பேரும் அங்கதான் இருந்தோம் அம்மா சொன்ன மாதிரி பால் கலக்கலாமே தான் அதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அங்கதான் இருந்தோம் உங்களுக்கு அறிவே இல்ல அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தெரியும்ல யாராவது ஒருத்தங்க அவ பக்கத்துல இருந்து பாத்துக்க வேணாம் நீ எல்லாம் என்ன ஜென்மம் வா காயத்ரி உள்ள போலாம் வாமா போலாமா வா காயத்ரி காயத்ரி எங்கம்மா போன காயத்ரி காயத்ரி நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு தெரியும்ல எங்கம்மா போன என் காயத்ரி இப்படி பண்ற காயத்ரி நீ இல்லாம என்னால வாழ முடியாது காயத்ரி நீ இல்லாம சத்தியமா என்னால இருக்க முடியாதுமா என்னம்மா ஆச்சு உனக்கு எங்கம்மா போயிருந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்த சூர்யா தற்செயலாதான் நான் காயத்ரியை பார்த்தேன் காயத்ரி தனக்கு தானே புலம்பிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா ஐயோ எனக்கே ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிடுச்சு அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் நீ வாமா வா நீ படு படுத்துக்கோ இங்க பாரு காயத்ரி இனிமேல் என்னை விட்டு இந்த மாதிரிலாம் நீ போக கூடாது சரியா உனக்கு என்ன வேணாலும் எனி டைம் நீ என்கிட்ட மட்டும்தான் கேட்கணும் உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன் என்ன நீ தூங்குமா தூங்கு கண்ணை முடிக்குமா சூர்யா ஐம் சாரி சூர்யா எனக்கு வேற என்ன செய்யறதுன்னே தெரியல காயத்ரி உடம்பு முடியாம இருக்கான்னு எனக்கு தெரியும் இந்த நேரத்துல
அக்கறையா அவ பக்கத்துல இருந்து பாக்குறத தவிர நம்ம செய்யக்கூடியது வேற எதுவுமே இல்ல. பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் அவளை விட்டு விலகி போனாலும் இந்த மாதிரி தான் ஏதாவது தப்பா நடக்கும். சொல்லிட்டல்ல, ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல கிளம்பு. சூர்யா, என்ன வேணும் உனக்கு? அதான் வெளில கிளம்புன்றல்ல. சூர்யா, அது இல்ல சூர்யா. காயத்ரி காணாம போன ஒரு நிமிஷத்துல நீங்க எப்படி பதறி போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதே பதட்டம் தான் எனக்கும் வந்துச்சு. காயத்ரி வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வரானா வீட்டுல இருக்கவங்க எப்படி தவிச்சு போயிருப்பாங்கன்னு நானும் நினைச்சு பார்த்தேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சம்மதம் கொடுத்தீங்கன்னா காயத்ரி குணமாகிற வரைக்கும் நானே பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேனே. என்னது? நீ இந்த வீட்டுக்குள்ள வரியா? என்ன விளையாடுறியா? மரியாதை இந்த வீட்டு விட்டு வெளில போ. டேய் சூர்யா, வா, நிறுத்துக்கமா. உங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்னடி? இதோ பாரு, காயத்ரிக்கு எதுவும் தெரியாம இந்த வீட்டு விட்டு போயிருக்கா. தப்பி தவறி நீ அவளை பாத்திருக்க, அவளை நீ இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க, அவ்வளவுதான். இதுவே நீ அங்க இல்லாம இருந்திருந்தேன்னா இந்த காரியத்தை வேற யாராவது செஞ்சிருப்பாங்க. அப்படி யாரும் இல்லாம இருந்திருந்தாங்கன்னா நானே அவளை தேடி கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருப்பேன். இந்த விஷயத்துல இதுக்கு மேல பேசுறதுக்கு வேற எதுவும் கிடையாது. இத சாக்கா வச்சுக்கிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள பூரலான்னு பாக்காத. இதோ பாரு, ஏற்கனவே நீ இந்த வீட்டு விட்டு வெளியே போனவளாவே இருக்கட்டும். அதுதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. ஒத்துக்கிறேன் சூர்யா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனவதான். ஆனா நானே போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ள வர முடியும், இந்த வீட்டு மருமகளா வாழ முடியும்ன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்ல. சொல்ல போனா அந்த விருப்பத்தை கூட என் மனசை விட்டு நான் விலக்கி வச்சுட்டேன். ஆனா காயத்ரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா இன்னைக்கு எனக்கும் அவளுக்குள்ள இருக்க உறவை எப்படி வேணா இருக்கலாம். ஒரு காலத்துல நானும் அவளும் உயிருக்கு உயிரா பழகி இருக்கோம். எனக்காக அவ என்னென்னமோ எல்லாம் செஞ்சிருக்கா. ஆனா இன்னைக்கு அவ தன்னோட கருவை இழந்துட்டு கனவையும் இழந்துட்டு இப்படி செத்த பிரம்ம புடிச்சு போய் இருக்கிறவளை பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சூர்யா. ஏதோ ஒரு விதத்துல காயத்ரியோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு வகையில காரணங்கிற குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதான் குறைஞ்சபட்சம் அவ பக்கத்துல இருந்து பாக்குறதுனாலயாவது ஒரு சின்ன பிராயச்சித்தம் கிடைக்கும்னு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னது பிராயச்சித்தமா? பேசுற மூஞ்சிய பாரு. மா, இவெல்லாம் பிராயச்சித்தம் பண்றவளாமா? ஏய், எனக்கு வந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் மூல காரணம் நீதாண்டி. சூர்யா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. சுபு அந்த மாதிரி எல்லாம் பேசாத சூர்யா. நான் கோமா சொல்லல, அன்பாதான் சொல்றேன். யோசிச்சு பாரு, ஒருத்தி வழிய வந்து அவளே நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. அது வேண்டான்னு நம்ம சொல்றது அவ்வளவு தர்மம் இல்லடா. காயத்ரி பாத்துக்கிறதுக்கு அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன். நாங்க 2 பேரும் நிச்சயமா பாத்துப்போம். நான் இல்லைன்னு சொல்லல. அண்ணா, இப்ப என்ன நடந்ததுன்னு பார்த்தல. ஒரு 5 நிமிஷம் பால் போய் காய்ச்சிட்டு வர்றதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. கூட இன்னொரு ஆள் இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா தானே இருக்கும். மாத்தி மாத்தி பாத்துக்கலாம்ல. அதான் 2 பேர் இருக்கீங்களே, அப்புறம் என்ன? அம்மா கீழ இருந்தா நீ போய் மேல இருக்க வேண்டியது தானே. சூர்யா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் வேலை நினைச்சு யாரும் செய்ய முடியாது. மனசுக்குள்ள இருந்து இயல்பா ஒரு பாசமும் பரிவும் பொங்கி வந்தாதான் முடியும். அத்தையும் சரி அண்ணியும் சரி காயத்ரி மேல அக்கறையா தான் இருப்பாங்க, அன்பா தான் பாத்துப்பாங்க. அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஆனா காயத்ரி இன்னைக்கு இருக்க நிலைமையில அவளை 2 பேர் பாத்துக்கிறதெல்லாம் பத்தாது சூர்யா. அதுக்குதான் 3வது ஆளா நான் இருக்கேன்ல. நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நான் இது உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்டா தான் கேக்குறேன். காயத்ரிக்கு இந்த நேரத்துல நான் ஏதாவது செய்யறது ஒரு விதத்துல என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் தான் பட்டுச்சு. இதை நான் உங்ககிட்ட அதிகாரமெல்லாம் கேட்க முடியாது, எனக்கு அந்த அருகதையும் இல்ல. ஆனா அவளை இப்படி ஒரு நிலைமையில பாக்குறது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சூர்யா. அவ இங்க இப்படி இருக்கிறப்போ என்னால என் வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது சூர்யா. ஏய், என்ன நடிக்கிறியா? சூர்யா, சத்தியமா நான் நடிக்கல.
நான் நடிக்கிறதா உங்களுக்கு தோணுச்சுன்னா அது என்னோட கெட்ட நேரம். ஆனா மனசார சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணாதவ. உங்க தங்கச்சி கவிதாவோட சாவுக்கு நான் தான் காரணம் நீங்க நம்பலாம். கோர்ட்ல கேஸ் ப்ரூவ் ஆகுற வரைக்கும் அந்த நம்பிக்கைக்கு உசுர் கிடையாது சூர்யா. ஆனா என் மனசாட்சிக்கும் தெரியும், அந்த கடவுளுக்கும் தெரியும், அவளோட சாவுக்கு நான் எந்த விதத்திலையும் பொறுப்பு இல்ல. அந்த சம்பவம் ஒண்ணுதான் உங்களுக்கு என் மேல இவ்வளவு வெறுப்பு வரதுக்கு காரணம்னா என்ன மன்னிச்சிருங்க சூர்யா. உங்க நினைப்பு தப்பு. கவிதாவோட சாவுக்கு எந்த விதத்திலையும் நான் காரணம் இல்ல. இத மட்டும்தான் என்னால உறுதியா உங்ககிட்ட சொல்ல முடியும். கூடிய சீக்கிரம் அந்த கோர்ட் உங்களுக்கு இதை புரிய வைக்கும். அட்லீஸ்ட் அது வரைக்குமாவது நான் காயத்ரி பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கிறேங்க. ப்ளீஸ் சூர்யா, அதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். இத பாரு, இந்த கதையெல்லாம் இங்க ஒண்ணு வேணாம். முதல்ல எடுத்து காலி பண்ணு. ப்ளீஸ் சூர்யா, உங்க மனைவிங்கிற உரிமையோட நான் இந்த வீட்டுக்கு வரல. எனக்கு அந்த உரிமையும் வேண்டாம். இந்த வீட்டை மருமகன்னு நான் சொல்லிக்க மாட்டேன், அப்படின்னு நினைக்க கூட மாட்டேன். ஒரு வேலைக்காரியா வரேன் சூர்யா. எனக்கு வேணா நீங்க சம்பளம் கொடுங்க, நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன்.